உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய சுக்குமல்லி காஃபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மிளகு எவ்வளோ எடுக்கிறோமோ அதை விட டபுளாக கொத்தமல்லி விதையை நம்ம எடுத்துக்கணும். சுக்கு 2 துண்டு, உடைச்சா அது உடையாது. அம்மி இருந்துச்சுன்னா அதில் 2 தட்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. டீ காஃபிக்கு பதில் இது நீங்கள் டெய்லியுமே குடிச்சிட்டு வரலாம். ஏலக்காய் ஒரு 5 சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. இந்த மூச்சு வாங்குகிற பிரச்சனை இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டுக்கு, தலை பாரமாக இருந்தாலும் இதை நீங்கள் போட்டு குடிக்கலாம், உடனே கேட்கும். இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணியிலையும் போட்டு குடிக்கலாம், பாலிலையும் போட்டு குடிக்கலாம். இப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோ போடுறதுன்னு நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் 1.5 டீஸ்பூன் நம்ம அரைச்ச சுக்குமல்லி பவுடர் போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை 1.5 டீஸ்பூன். தண்ணி பாருங்கள், நான் எவ்வளோ வச்சுருந்தேன், இப்போ எவ்வளோ கம்மியாகிருக்குன்னு. பாதிக்கு பாதி கம்மியாயிடுச்சு. அவ்வளோதான், நல்லா ஒரு மணமான சுக்குமல்லி காஃபி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்க.